ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. 24,700 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு ஓப்பன் அப்படின்ட்டு வந்து ஆயிருந்தாங்க. ஸோ நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் அபவ் போயிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம மெயினாக வந்து கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அபவ் வந்து என்ன செய்யலைங்க, போகவே இல்லை. ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ காலையில இருந்து நம்மளுக்கு ஆஃப்டர்நூன், அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் வந்து என்ன செஞ்சதுங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து நகர்ந்தது. இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல, அதாவது நம்மளுக்கு 2 மணிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல இருந்தது. ஸோ நேத்தும் அதே மாரி தான் இருந்தது. நேத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப் சைட்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்டமா குடுத்திருந்தாங்க 2 மணிக்கு மேல. ஸோ அதே மாரி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டவுன் சைட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ல என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல்ல நம்மளுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, 24,742 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. R1 24,961 அப்படின்ற லெவலும், R2 25,009 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. S1 24,531 அப்படின்ற லெவலும், S2 24,472 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா, இல்ல சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம வந்து டெய்லி பார்ப்போம். ஸோ சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஆகும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 25,700 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் என்ன செய்யல, ஓப்பன் அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் போகவே இல்லை. ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஓப்பன் பிலோ இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா போயிட்டு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2யும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே போயிருக்காங்க. அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, S2லயே வந்து மார்க்கெட் அப்படின்றத க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ்ல வந்து நடந்தது. ஸோ இது பிரீமியம் பார்க்கும் பொழுது மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 214 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. R1 268, R2 335, R3 402 அப்படின்ற லெவலும், S1 நம்மளுக்கு 168, S2 126, S3 84 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்த லெவல் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 189 அண்ட் 240 அப்படின்ற 2 லெவல் என்ன செஞ்சிருந்தோம், நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,650 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு காலையில என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங்ல தான் வந்திருக்காங்க. எந்த இடத்துல மீட்டிங் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்மளுக்கு மிட் லெவல் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல நம்ம காலையில மார்க் பண்ண இந்த 240 அப்படின்ற லெவலை நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க பிரேக் பண்ணி மேல போக முடியல. ஸோ அங்கிருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரிவர்சல் அப்படின்றத ஆறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த மிட் லெவலுக்கு மேல நிலைப்படுறாங்க. நிலைப்பட்டு நம்மளுக்கு எது வரைக்கும் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த 240 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போறாங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, அவங்களால நிலைப்பெற முடியல. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 189 கீழே போனாலுமே நம்மளுக்கு ஆனா என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இதுக்கு மேல வந்து நிலைப்பெறல. அதுக்கு மேல நிலைப்பெற்றிருந்தா தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யும், இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்மளுக்கு அடுத்தடுத்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து நடக்கல. ஸோ அங்கேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ரிவர்சல் அப்படின்றது ஆயிட்டாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்வாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா இதுல என்ன நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க புட் ஆப்ஷனை டாமினேட் அப்படின்றது பண்ணவே இல்லை. சரிங்களா? மீட்டிங் நடந்தாலுமே நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது பண்ணல. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் மீட்டிங் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துட்டாங்க. மீட்டிங் நடக்குது, அகைன் கீழே. ஸோ மேல வந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் தான் இருக்கிறாங்க. அப்ப புட் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெளிவா வந்து தெரியுது. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே பாக்குறது தான் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ மீட்டிங் பாயிண்ட் நீங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இவங்க 50 பாயிண்ட் ஐடியுமே இவங்க தக்க வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு என்ன செய்யணுங்க, 24,550 கால் ஆப்ஷனை வந்து நம்ம என்ன செய்யணும், எடுத்து இவங்களோட பேர் பண்ணணும். சரிங்களா? இவங்களோட பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, அவங்க 50 பாயிண்ட் ஐடியுமே தக்க வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு அவங்கள வந்து டாமினேட் பண்ணி போயிருக்கணும். மீட்டிங் அப்படின்றது நடக்கும். இவங்க 50 பாயிண்ட் ஐடியம் ஆயிட்டாங்கன்னா மீட்டிங் அப்படின்றது வந்து எதோட நடக்கும், 24,550 கால் ஆப்ஷனோட மீட்டிங் அப்படின்றது நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது.
பட் ஆனா என்ன செய்யலைங்க, இவங்க டாமினேட் பண்ணி போக முடியல. சரியா, டாமினேட் பண்ணி போக முடியல. 2வது நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஆறாங்க. அதாவது நம்மளுக்கு 24,650 கால் இன்புட்டே வந்து 2 செய்றாங்க. மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இப்போ இங்க மீட்டிங் நடக்கும் பொழுது இவங்க 2வது வந்து என்ன செய்றாங்க, இங்கேருந்து ரிவர்சல் ஆகி 2வது 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி வராங்க. பட் ஆனா என்ன செய்யல, அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வைக்க முடியல. 2வது அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் என்ன செய்யுதுங்க, சைடுவேஸ் மொமெண்டம் அப்படின்றதுல வந்து போகுது. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் அப்படி இருக்கும் பொழுது, இதுலேருந்து நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிரும் மார்க்கெட் அப்படின்றது இந்த நேரத்துல சைடுவேஸ்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்போ இவங்க நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன டாமினேட் பண்ணி மேல வராங்களோ, எப்போ நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் இந்த 24,550 அப்படின்ற கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேல வராங்களோ, அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் இல்லைன்னா 200 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி இவங்க பயணம் பண்ணுவாங்க. யாரு? நம்மளுக்கு 24,650 அப்படின்ற புட் ஆப்ஷன். சரியா? ஸோ எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டா செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செஞ்சிருக்கு, அது அப்படின்றது நடந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல அப்படின்றது வந்து வந்திருக்காங்க. இதை கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வந்திருக்காங்க. மேல வந்துட்டு அகைன் மீட்டிங் நடக்குது. 2வது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, டாமினேட் பண்ணி மேல வந்து இந்த இந்த R1 வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, பிரேக் அப்படின்றது பண்றாங்க. ஸோ பிரேக் பண்ணதுமே நமக்கு என்ன செஞ்சிருக்குங்க, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து இங்க வந்திருக்கு. ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு R2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க. R2க்கு மேலேயே வந்து போயிருக்காங்க. பட் ஆனா நிலை பெறல. சரிங்களா? R2க்கு மேலேயே போயிருக்காங்க. பட் ஆனா நிலை பெறல. R2க்கு கீழ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யுங்க, ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல வந்து இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணா தான் இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், நம்ம டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுதா அப்படின்றதெல்லாம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல போனாலுமே இது வந்து உங்களுக்கு காட்டிக் குடுத்துரும். சரியா? நம்மளுக்கு என்ன செய்வாங்க, மீட்டிங் பண்ணிட்டு ரிவர்சல் அப்படின்றது ஆயிடுவாங்க. நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால தான் சொல்றேன். இத நீங்க வந்து ரெகுலரா வந்து பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு நெறைய வந்து என்ன செய்யுங்க, ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.